வித்தியாசமான ஒரு இறைச்சி குழம்பு, ஆட்டிறைச்சி குழம்பு. சரி பாய், நான் போயிட்டு வரேன். போய் என்ன பண்ற? போய் தூங்கணும். மிஸ் தூங்க சொன்னாங்க. போயிட்டு வா. போ போ. மிஸ் தூங்க சொன்னாங்களா மக்களே? ஆஹா, பாருங்க மசாலா எப்படி வரப்போகுதுண்டு. எல்லாமே எண்ணெயில் வதங்கினால வாசமாக இருக்கு. ஒய்ஃபா அம்மானு வர பார்த்தீங்கன்னா அம்மா செய்கிறதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா பின்னாடி இருக்காங்க. அப்படியோ? வணக்கம் ரோவலே, யாழ்ப்பாணத்தை தவிரன். இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம்னா கோயம்புத்தூரில் சிட்டேபாளையம் இடத்துல நிற்கிறேன். உங்களுக்கு தெரியும், போன காணொலியிலே காட்டியிருப்பேன், நான் இருக்கிற இடமெல்லாம் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இனியவன் அண்ணாவை சந்திக்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இனியவன் அண்ணாண்ட வீடு வந்து பக்கத்தில் இருக்குது. ஒரு 500 மீட்டர் அப்படி தான் பெரும் நினைக்கிறேன், நடந்து போகக்கூடிய மாதிரி. அண்ணா வீட்டை சாப்பிட வர சொல்லிக்கிறாரு, வாங்க போவோம். மற்றது இந்த இடத்த பற்றியெல்லாம் காட்டியிருப்பேன் போன காணொலியிலே. இடம் போவைக்க வடிவடிவான இடங்கள் காட்டி கொண்டு போகிறேன். எங்கட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்திருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும். இப்போ வாங்க நாங்கள் நடந்து போவோம். இதான் அண்ணா வீட்டுக்கு போகிற பாதை. இதுக்குள்ளே ஒரு 2-3 அடி எடுத்து வச்சு விட்டோம்னா சரி, அண்ணா விட்டா போயிடுவோம். ஒரு நல்ல ஒரு இயற்கையான இடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே குளிர்மையான காலநிலையாகவே இருக்குது. மத்தியானம் தான் இப்போ நேரம் பார்த்தால், ஆனால் மப்பும் மந்தாரமாக இருக்குது. அதோட சரியான குளிர் இங்கே. நாங்கள் இனியவன் அண்ணாவிட்ட வந்துட்டோம், இனி அண்ணாவை சந்திச்சிட்டோம். முதல் நாள் வந்து சந்திக்கிறேன். அண்ணா அப்படி என்ன இருக்கிறீங்க? நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி? நலமா இருக்கிறேன். நீங்க கச்சான் சாப்பிட்டு இருக்கிறீங்க? ஆமா, கடலைக்கொட்டை சாப்பிட்டு இருக்கிறீங்க. கடலைக்கொட்டை? எங்க கடலைக்கொட்டை என்ன சொல்றது? ஆமா. அப்படியா? சரி சரி. என்ன மாதிரி என்ன வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கு? நல்லா போகுது சுகம், எந்த தொந்தரவும் இல்லாம நல்லா போயிட்டு இருக்குது. அப்படியா? அங்கெல்லாம் எப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்குது? தெரியும் தானே? கண்டிப்பா தெரியும். எங்கட நியூஸ் எல்லாம் பிளாஸ் நியூஸ் ஆகி கொண்டிருக்கு. கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸ் சேனலுக்கு இப்போ இதுதான் பிளாஸ் நியூஸ். இலங்கை நியூஸ் தான் பிளாஸ் நியூஸ். அதிபர் மாளிகைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, தண்ணி தொட்டியில குதிச்சுட்டாங்க, பணம் கட்டா எடுத்துட்டாங்க. அதுதான் நியூஸ். வேற என்ன சொல்றது? சுவாரஸ்யமா இருக்கு. ஓகே, வெகு விரைவில் இலங்கை நிலைமை சீரடையும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி என்ன மாதிரி இப்போ உங்களோட விவசாயங்கள் இதில் என்ன மாதிரி போய் கொண்டிருக்காங்க? நல்லா போயிட்டு இருக்கு சகோ. இப்போ முன்ன மாதிரியே தான் ஆடு மாடு கோழி அந்த மாதிரி விவசாய முறைகள் போயிட்டு இருக்கு. நாய்க்குட்டி வெள்ள பாப்பா என்ன மாதிரி பண்ணைகள் எல்லாம் என்ன மாதிரி? பண்ணைகள் கோழி பண்ணை கிணக்க எல்லாம் அதிகரிச்சுக்கிறீங்க. கிணக்க நாய்க்குட்டி எல்லாம் நிக்குது. முன்னாடி ஒரு 3 நாய் வச்சிருந்தேன், இப்ப 5 நாய் வச்சிருக்கிறேன். அப்படியா? அந்த மாதிரி தான் சகோ. அப்படியே அதிகப்படுத்திட்டே போறது. கிணக்க தோட்டங்களும் கூட்டி இருக்கிறீங்க? நிறைய கூட்டி இருக்கோம், வாழை போட்டிருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறோம். ஓகேண்ணா. அப்போ ஒரு விருந்து ஒண்ணு சாப்பிடணும். அப்படியா? ஆமா. என்ன விருந்து? கோயம்புத்தூர் முறையில ஒரு குழம்பு வச்சு அந்த குழம்பு சாப்பாட்டுல போட்டு நல்லா பிசைஞ்சு ஃபுல்லாம கப்புன்னு அடிக்க போறோம். அதே மாதிரி அதுலயே கொஞ்சம் கறி எடுத்து அதை கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிளகுப்பொடி எல்லாம் போட்டு அப்படியே நல்லா நல்லெண்ணெய் ஊத்தி வடிவேல் மாதிரி வர 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 வறுத்து அதை சாப்பிடுவோம். சாப்பிட்டு உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி அண்ணா. பாருங்க, இனியவன் அண்ணாவின் மருமகன். என்ன பேர் தம்பிக்கு? என்ன பேர் தம்பிக்கு? அரசவர்தன். ஓகே. மாமா எப்படி குழப்படியோ? இனியவன் மாமா குழப்படியோ? என்ன செய்வரோ தம்பிக்கு? அடிக்கிறவரோ? நுள்றவரோ? சரியா நுள்றவரோ? வேற என்ன செய்வரோ தம்பிக்கு? அப்புறம் தம்பிக்கு என்ன செய்யறவர்? பேசுறவரோ? சொக்கா பண்ணி தரவரோ? அப்புறம் ஒன்றும் பண்றது இல்ல. சரி, எத்தனாவது படிக்கிறீங்க? நல்லா சொல்லணுமா? எத்தனாவது படிக்கிறீங்க? யூகேஜி பி. எந்த ஸ்கூலு? விஜயலட்சுமி ஸ்கூலா? நல்லா அங்கே பார்த்து சொல்லுங்க, நிறைய பேர் பார்க்கணும்ல. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? புரோட்டா தான் தின்னுட்டு போனியா? திடீர்னு எதுக்கு டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்கிற? இட்ட வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்தது. என்ன ஒரு கொடுமைன்னு பாருங்க மக்களே. சரி பாய், நான் போயிட்டு வரேன். போய் என்ன பண்ற? போய் தூங்கணும். மிஸ் தூங்க சொன்னாங்க. போயிட்டு வா. போ போ. மிஸ் தூங்க சொன்னாங்களா மக்களே? சகோ, இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா பவானி சார் டேம் மீன். இப்ப டேம்ல நிறைய தண்ணி வந்துட்டு இருக்குது. ஃப்ரெஷ்ஷா புடிச்ச மீன். ஓகே, இங்க நம்ம ஆத்துல பவானி ஆத்துல புடிச்ச மீன் ஃப்ரெஷ்ஷா உயிரோட வாங்கிட்டு வந்தது. நன்னீர் மீன்.
ஒரு மீன் நல்லா இருக்கும் சகோ இதெல்லாம் செத்து போச்சு சகோ செத்து போச்சா வாங்கிட்டு வரப்போ உயிரோட தான் இருந்தது செத்து போச்சு செத்து போச்சு ஓகே 1 அடுத்தது 2 ஓகே அப்ப ரெண்டும் சாப்பாடு 2 மீன் நம்மளுக்கு இன்னைக்கு வரீங்க 1.5 கிலோக்கு மேல வரும் இந்த மீன் 1.5 கிலோக்குமே இல்லையா கண்டிப்பா எவ்வளவு முடிஞ்சு சகோ என்ன சகோ மீன் எவ்வளவு மீன் காசு இல்லை நண்பர்கள் கொடுத்து ஆமாம் உண்மையாலுமே மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலத்து வரைக்கும் ஆறு இருக்கு அந்த ஆத்துல எங்க வேணா மீன் பிடிக்கலாம் ஓகேவா ஆத்துல நண்பர்கள் பிடிச்சாங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம் நீங்க உங்களோட நண்பர்களே வந்தது அப்படியா கட்டாயமா சரி அடுத்தது ஆட்டுக்கறி நாட்டுக்கோழி தான் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் நான் பட் அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அப்படிங்கிறங்காட்டிக்கு ஆட்டுக்கறி இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் முறைப்படி சமைச்சு சாப்பிடுவோம் சின்ன வெங்காயமெல்லாம் அதிகமாக போட்டு சமைச்சு சாப்பிடுவோம் அண்ணாண்ட கையாலண்ட கப்ப சாப்பாடு கண்டிப்பா ஓகே ஓகே இது ஆட்டுக்கறி மீன் இன்னொரு 2 நாள் கழிச்சு நாட்டுக்கோழி ஒன்று சாப்பிடுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் தடை பண்ணிட்டாங்க அப்படியோ தடை பண்ணி ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போனங்காட்டிக்கு இப்போ இந்த மாதிரி இலையில வச்சு காயத்தில் போட்டு தான் கறி எல்லாம் கொடுக்குறாங்க பிளாஸ்டிக் ஃபுல் தடை எல்லாம் தடை இதெல்லாமே மக்கக்கூடிய குப்பை அப்ப இன்னும் விலை கூட போகுது கண்டிப்பா என்ன மீன் அண்ணா இதுக்கு பேர் ஜிலேபி மீன் சகோ ஜிலேபி மீனா அண்ணா சொல்ல கேட்காம இன்றைக்கு சாப்பிட வர சொல்லிக்கிறாரு சரின்னுட்டு இன்றைக்கு சாப்பிட போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா மீன் கறியும் மற்றது ஆட்டுக்கறியுமாம் அண்ணா தான் தண்டை கையால் இன்றைக்கு சமைச்சு தர பாப்பா எப்படி இருக்குண்டு சாப்பிடலாம் அதோட எனக்கு மறக்கிற நிறைய அண்ணா நீங்க வடமையா சமைச்சுக்கிறீங்களோ மீன் சமைக்கிறீங்களோ அப்படியோ நிறைய சமைச்சிருக்கோம் எனக்கு நீங்க சமைக்கிறீங்களோ இல்ல சகோ முன்னாடி சமைச்சிருக்கிறோம் சகோ மீன் சமைக்கிறது ரொம்ப சிம்பிளான வேலைங்க அப்படியா இருக்கிறதுலயே வந்து மீன் குழம்பு மட்டும்தான் ரொம்ப ஈஸியான வேலை என்ன பொறுத்த அளவுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா தக்காளியும் புளியும் இருந்தா போதும் அவ்வளவுதான் தக்காளி புளி அவ்வளவுதான் மீன் சமைச்சு செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளவுதான் வெண்டையோட மீனை மறக்க போறோம் கட்டாயமா நல்ல பெரிய மீன் நல்ல பெரிய மீன் ஆமா சகோ செலாம்பெல்லாம் எடுத்து பழக்கம் இருக்குது முன்னாடி இருந்தேன் அப்படியே அப்ப நீங்களாம் வீட்டை சமைச்சு கொடுக்குறீங்க இன்னைக்கு நான் சமைப்பேன் நான் உங்களுக்கு ஸ்பெஷல் என் கையால சமைச்சு கொடுத்து இதோட மீனை மறந்துடணும் இதோட மீனை மறந்துடணும் இந்த வயிற்று பகுதி இங்க வந்து யாரும் அவ்வளோக்கா கொஞ்சம் நிறைய இடத்துல கிளீன் பண்ண மாட்டாங்க ஆனா இங்க கிளீன் பண்ணல அப்படின்னா நம்ம சமைக்கிறப்போ அது வந்துட்டு வாயில் வரும் செலாம்பு அதனால எப்பவுமே இந்த கீழ் பகுதி வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணணும் ஓகே ஓகே இது இங்க கத்தி இருக்குங்காட்டிக்கு இங்க கத்தியில எடுக்கிறோம் இதே இப்போ 6 சைடெல்லாம் பிடிச்சோம் அப்படின்னா அப்படியே கல்லுல போட்டு தேய்ச்சிருவோம் ஓகே நல்லா இருக்கு மீன் பாக்குறக்கே பாருங்க கடல் மீன் மட்டும்தான் ரொம்ப பெருசா காமிப்பாங்க இருந்தாலும் வந்துட்டு எங்க ஆத்து மீன் இந்த அளவுக்கு தான் இருக்கும் டேம் மீன் இதை விட பெருசா இருக்கும் சகோ அது பெரிய பெரிய வலை போட்டாதான் கிடைக்கும் ரோஸ்ட்டும் போடலாம் சகோ செமையா இருக்கும் ரோஸ்ட் போட்டா ஆனா இங்கெல்லாம் குழம்பு வச்சு தான் சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் குழம்பு ஏன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் வரணும்ல ரோஸ்ட் போட்டா ஒரு ஆளு 3 ரோஸ்ட் சாப்பிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்புறம் அவ்வளவுதான் என்ன போட போறீங்க உப்பு போட போறீங்க உப்பு போட்டு கழுவணும் ஓகே உப்பு போட்டு கழுவுனாதான் திரும்பி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாம இருக்கும் ஓகேங்க ஆட்டுக்கறி அளவா தான் எடுத்துட்டு வந்த 1/2 கிலோ தான் என்ன விலை 1/2 கிலோ 1/2 கிலோ 350 350 கண்டிப்பா சகோ கொஞ்சம் கடுமையான விலையோண்ணா சகோ நார்மலா 700 ரூபா தான் எல்லா பக்கம் அப்படியா சென்னை சைடுல 1000 ரூபான்னு நினைக்கிறேன் இலங்கையிலேயும் அதே விலைக்கு வேற பார்த்தா 2500 ரூபா கிட்ட பேர் நிற்கிறேன் விலைக்கு நான் சாப்பிட்டு விலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ 2000 ரூபா அப்படி போனது அதுக்கு மேல இப்போ கூடிட்டு இப்போ நாங்கள் நினைச்ச மாதிரி வீடியோ சொல்லிடாது நிமிஷத்துக்கு நிமிஷம் நாளுக்கு நல்லா இருக்காரு இங்க லோக்கல்ல எடுக்கிற கறி சூப்பரா இருக்கும் அப்படியோ ஓகே இந்த 2 எடுத்துட்டு போயிட்டு நீங்க சமைப்போமே வாங்கோ கொஞ்சம் நல்லா சமைப்பேங்க முன்னாடி இருந்தேன் ஏன்னா ஹாஸ்டல் இருந்த காட்டிக்கு கொஞ்சம் நல்லா சமைப்போம் இதுதான் எங்களுடைய வீடு குட்டி வீடு சரிங்களா 10க்கு 10 ரூமு எங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் இங்க வச்சிருக்கிறோம் அப்புறம் அது போக வீடியோ சம்பந்தமானதெல்லாம் இங்க வச்சிருக்கிறோம் என்னுடைய பேகு வீடியோ சம்பந்தமான பொருள் எல்லாம் ஒரு ஃபேனு ஒரு பெட்டு என்னுடைய
செல்போனு இந்த மாதிரி ஒரு குட்டி ரூம். குட்டி ரூம். வீட்டில் அம்மா கூட ஒன்றாவே இருந்திருக்கலாம். பட் என்ன சொன்னாலும் எலி வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் தனி வேலை மேல் அல்லவா. ஏன்னா இப்போது நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறப்போ நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருப்பாங்க. அது நம்மளுக்கே பிடிக்காது. ஸோ வரப்போகிற பொண்ணுங்க அப்படி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் என்னுடைய ஒய்ஃப் இருந்துக்குவாங்க. இருந்தாலும் ஏன் போயிட்டு நம்ம தனியாக கொஞ்சம் கிச்சன். கண்டிப்பா கிச்சன் எல்லாமே இங்கே தான். ஆனால் இன்னும் வெளியே ரூம் கட்டணும். வெளியே ரூம் கட்டி தான் போகணும். அது பின்னாடி சமைக்க போறோம். இது வந்துட்டு இப்ப ஆட்டுக்கறிக்கு. ஓகே எண்ணெய் இங்க பாக்கெட்லாம் வாங்குறோம் நான். இது பாக்கெட் எண்ணெய் சகோ. செக்ல வாங்கின எண்ணெய் வந்துட்டு இதுல இருக்கு, தீந்து போச்சு. நேத்து தான் பாக்கெட் வாங்கிட்டு வந்து. இது 170 ரூபா. முதல்ல எண்ணெய் ஊத்தலாம். ஓகே. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதுல தான் இருக்கும். ஓகே இது வந்துட்டு கடுகு. ஓகே ஓகே. என்ன மசாலா தூள் இருக்குன்னா சகோ, இது வந்துட்டு மஞ்சள் தூள். ஓகே. இது வந்துட்டு மிளகாய் தூள். இது வந்துட்டு ரசப்பொடி. இது சாம்பார் பொடி. இது மிளகு. இது சீரகம், கடுகு. தெரியுமோ செக் பண்றீங்களோ? எனக்கு தெரியும். ஆமா, ஏன்னா நீயே நான் ஒரு ப்ரோக்ராம்ல இப்படிதானே சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பேசுறப்போ அவர் கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சிருவாரு. என்ன சொல்லுங்க தம்பி அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரியாம போயிடும். அன்னைக்கே நான் விவரம் ஆயிட்டேன். எது எது இருக்குன்னு சொல்லி கேட்டாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே இப்ப வந்துட்டு கடுகு போடுவோம். ஓகே. இது கடலை எண்ணெய் தானே இப்ப விட்டீங்க? ஆமா சகோ, கடலை எண்ணெய் தான். ஓகே. இங்க கடலை எண்ணெய் அதிகமா யூஸ் பண்றீங்க? ஆமா சகோ. அடுத்தது வந்துட்டு கருவேப்பிலை. கருவேப்பிலை கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். அதே மாதிரி கடுகு வந்துட்டு கருகி போயிட்டாலும் பிரச்சனை. ஓகே கருவேப்பிலை போட்டாச்சா? ஓகே அவ்வளோதான். இப்போ வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. வச்சிருக்கிற கறி எடுத்து உள்ள போடுறோம். அப்படியே கறியை தூக்கி போடுறீங்க? வித்தியாசமா இருக்கும் போட கண்ணா. இலங்கையில சாப்பிட்றதுக்கு இங்க சாப்பிட்றாங்க. கண்டிப்பா சகோ. ஓகே இதை போட்டாச்சோ? இதை போட்டதுக்கு அப்புறம் ஓகே இது கூட கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு வந்துட்டு போட்டாதான் நல்லா இருக்கும். கல்லுப்பு தான் பயன்படுது. அயோடின் அதெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. எப்பவும் கல்லுப்பு தான். ஓகே. ஏன்னா அயோடின் சொல்லிட்டு நிறைய நோயெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால அந்த அயோடின் உப்பு. ஆமா, அதனால அயோடின் உப்பெல்லாம் கிடையாது. இங்க கல்லுப்பு மட்டுமே பயன்படுது. அயோடின் உப்பு வந்து அதுல பிரச்சனை வந்திருக்கோம். இல்ல சகோ, அதே சரியில்லைன்னு தான் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. நாங்களும் பார்த்தப்போ அது நிறைய அந்த உப்பு கண்டென்ட் எல்லாம் நீக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நார்மல் உப்பே போட்டுக்கலாமே. நம்ம முன்னோர்கள் நார்மல் உப்பு தானே சாப்பிட்டாங்க, அவங்க செத்தா போயிட்டாங்க. அதனாலதான். ஓகேவா? இப்படி பண்ணிட்டு சகோ இது கூட வந்துட்டு தண்ணி ஊத்திடணும். ஓகே ஓகே. கொஞ்சம் பொரிய விட வேணும் அப்படி இல்லையா? ஒன்றும் வேண்டாம், அவ்வளோதான். இது கூட அப்படியே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுவோம். அவ்வளோதான். இது வந்துட்டு அப்படியே கொதிக்க வேண்டியதான். அப்போ இதுக்கு வந்து மசாலா தயார் பண்ணணும். அது இப்போ தயார் பண்ண போகிறோம். ஓகே. ஆனால் இங்கே நீங்கள் தேங்காய் போடுவோம் சமைக்கிற நீங்கள்? ஆமாம் சகோ. அப்படியோ? அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நல்லா திக்னஸாக வரும். ஆமாம். இது வந்து தேங்காய் உரிக்கிற ஒரு சின்ன மிஷின். இது பார்த்து உரிக்கணும். சரி, அவ்வளோதான். இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே அவ்வளோதான். குட்டி மிஷின். எஸ். 150 ரூபா. 150 ரூபா. சகோ, இது பேர் தான் பாத்தீங்கன்னா உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ கறி எடுத்துட்டு வந்துட்டு இப்ப வீட்டுல செய்யறது அப்படின்னு எப்படி ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். எல்லாத்து வீட்லயும் அப்படியே தான் இருக்கும். காலை நேரத்துல செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்துக்கு வந்துட்டு இப்ப இந்த உப்பு தண்ணி வந்து குழந்தைகளுக்கு அப்படியே சுடுசோத்துல வந்துட்டு இதை போட்டு கொடுப்பாங்க. போட்டு கொடுக்குறப்ப இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. கூட ஒரு கொழுப்பு ஒண்ணு போட்டுருவாங்க. அப்படியே அந்த கொழுப்போட திங்கிறப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கு. சூப்பு மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிட்டுருக்கீங்களோ? நான் சாப்பிடல. அப்படியே நான் சூப்பு குடிச்சுக்கிறேன். ஆனா இப்படி உப்பு தண்ணி எடுத்து குடிச்சது என்னன்னா சகோ, இது வந்துட்டு இப்படியே வேகிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கறியில இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாமே இறங்கிரும். அது இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மசாலா தயார் பண்ணி அதை மிக்சியில போட்டு ஆட்டி ஊத்துறப்போ இன்னும் குழம்பு செம்ம டேஸ்டா வரும். சரியா? இது நான் தரேன். நான் உப்பு தண்ணி உங்களுக்கு தரேன். ஆமா, கொஞ்ச நேரம் கழிச்சு தரேன். இதுல வந்து கடுகு நிறைய இருக்கும். கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு, கறி பிளஸ் தண்ணி. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது வந்து இதுக்கு மசாலா தயாரிக்க போறோம். மசாலானா இப்ப வந்துட்டு ஒரு மசால் கலவை மாதிரி பண்ணி அதை வந்துட்டு ஆட்டாங்கல் இருந்துச்சுன்னா ஆட்டாங்கல் ஆட்டலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு மிக்சிலேயே போட்டு ஃபுல்லா ஆட்டி அதை வந்துட்டு கொடுக்கணும். சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழம்பு டேஸ்ட் வர்றதே பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் வரும். சரிங்களா?
முதல்ல வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வச்சுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடுவோம். ஓகே, சூடாகிருக்கு. இது என்னத்துக்கு? இது மசாலா தயார் பண்ணுற மசாலா ஆகுது. ஓகே, சின்ன வெங்காயம். இது கூட 2 தக்காளியும் உள்ளே போட்டுடணும். அப்படியே முழுசா போடுறீங்க? அப்படியே, அதுதான் அரைக்க போகிறோம்ல. இது அப்புறம் கூடவே வந்துட்டு என்ன ஒரு 1/2 கிலோ வெங்காயம் போட்டிருப்பீங்க? இருக்கும் சார், டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் சொன்னல, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது கூட வந்துட்டு வரமிளகா. ஓகே, 5-6 வரமிளகா. பாருங்க, தமிழ்நாட்டு முறைப்படி அதுவும் கோயம்புத்தூர் இனியவன் முறைப்படி சமையல் மசாலா தயாரிக்கிறார். கொங்கு நாடு சமையல். கொங்கு நாடு சமையல். கொங்கு நாடு சமையல் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு இடத்துக்கும் ஒரு மாதிரி சமையல் இருக்கும் சார். மதுரை சைட்லாம் போயிட்டீங்கன்னா இதை விட காரசாரமா அது வேற லெவலா இருக்கும். தேனி சைடு போனீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இடமும் ஒரு டேஸ்ட். ஆமா, கண்டிப்பா இருக்கும். இதே திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு போனீங்க அப்படின்னா அங்கேயும் அப்படிதான். எல்லா இடத்துக்குமே தனித்தனி சிறப்பம்சங்கள் இருக்கு. உண்மைதான், அது நான் ரசிச்சிருக்கிறேன். எல்லாரும் நினைச்சுக்குவாங்க என்ன கொங்கு நாடுன்னு சொல்லி தனியா பிரிச்சு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. செட்டிநாட்டுல எப்படி ஒரு வகையான உணவு முறை கலாச்சார வழக்கங்கள் இருக்குதோ அது மாதிரி கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையான உணவு கலாச்சாரம். இலங்கையிலையும் வித்தியாசமா இருக்கு. அங்க இப்ப ஒடியல் கூழ், யாழ்ப்பாணத்து அந்த தேங்காய் பால் அதெல்லாமே ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த மசாலா இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா சார், இது கூட வந்துட்டு தேங்காய் போடணும். தேங்காய் அளவா போடணும். தேங்காய் அதிகமா போட்டா தேங்காய் நீங்க அப்படி சொட்டாவே எடுத்து போடுறீங்க? ஆமா சார், இதுதான் நம்ம அரைக்க போறோம். அதனால அப்படியே வந்தா போதும். தேங்காய் தேங்காய் போட்டாச்சா. இதுக்கு அடுத்தது வந்துட்டு கொத்தமல்லி. தனியா போடணும்? இல்ல உள்ளேயே தான் கொத்தமல்லி. ஓகே, அண்ணா சமையல பத்தி எக்ஸ்பர்ட் போலாம் கிடக்குதா? கொத்தமல்லி, பட்டை கொஞ்சமா தான் போடணும். அப்புறம் சோம்பு கொஞ்சம், அவ்வளவுதான். நான் நினைக்கல. ஏன் சகோ சமையல் வித்து வாண்டான். பாருங்க, இங்கால இறைச்சி அவிஞ்சு ஒன்று இருக்குது. ஓகே, இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி. அங்க எல்லாம் மஞ்சள் பயங்கர விலை. இதுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்டா இருக்கும். குழம்பு டேஸ்டா இருக்கு. வெங்காயம் தக்காளி வந்துட்டு குழம்புக்கு எப்பவுமே டேஸ்ட் தரும். டேஸ்ட் கொண்டு வரும். அண்ணாவின் சமையல் குறிப்பை எழுதி வைக்கவும். இந்த கேஸ் சிலிண்டர் எவ்வளவு ரூபாண்ணா? இது 1150 சகோ. 1150. இப்ப விலை ஏறிடுச்சு. அப்படியோ? ஆமா. ஓகே, 15 கிலோ என்னண்ணா? ஆமா சகோ, 15.7 கிலோ. இங்கட 12.5 கிலோ. பாருங்க, நான் அடுத்தது மீன் குழம்பு செய்ய போறோம். மீன் குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இந்த அளவுக்கான வேலைகளே மீன் குழம்புல இருக்காது. அப்படியா? ரொம்ப சிம்பிளா நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க, செமையா இருக்கும். ஆனா எல்லாரும் நினைச்சுப்பாங்க என்னடா இனியன் வந்துட்டு ரெகுலரா சமையல் செய்ய ஆரம்பிச்சாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. செய்வேன், நல்லா செய்வேன். ஆனா நம்மளுக்கு வேலை அங்க இங்கே ஓடுறங்காட்டிக்கு வந்துட்டு அதிக நேரம் வீட்டுல ஒய்ஃப் தான் சமைப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் தான் நான் வந்து சமைப்பேன். ஆனா எல்லாம் தெரியும், எது எது எப்படி போட்டா டேஸ்ட் வரும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஆனா பெரும்பான்மையா யாராவது வந்தா சமைக்கிறது, அதுதான் உண்மை. ரெகுலரால நம்ம சமைக்கிறது இல்லப்பா. அப்ப எனக்கு அடுத்து சமைக்கிறீங்க? கண்டிப்பா உங்களுக்காக தான் சமைக்கிறேன். இல்லாட்டி வீட்டுல தான் சமைப்பாங்க. ஆனா ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கேன்னா, நீங்க ஒவ்வொரு நாள் நீங்களா சமைக்கிறீங்க? இல்லை அது பொய். அந்த தக்காளி எல்லாம் சகோ அந்த தோலெல்லாம் நல்லா வெந்துரும். தேங்காயும் பாத்தீங்கன்னா வெந்துரும். செமையா இருக்கும். வாசமே நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். கடல் எண்ணெயில சமைச்சு உண்மையாவே இங்க நல்ல டேஸ்டா இருக்கு, வித்தியாசமா இருக்கும். அங்க இலங்கையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கூடுதலா தேங்காய் எண்ணெய், அடுத்த நல்லெண்ணெய். தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் இதை விட நல்லெண்ணெய். ஆனா கடல் எண்ணெயில வந்துட்டு சுத்தமான கடல் எண்ணெய் சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பதான் கடல் எண்ணெய் நீங்க கச்சானதான் சொல்றீங்க. நிலக்கடலை. ஆமா, நிலக்கடலை எண்ணெய் எடுக்கிற. ஆமா ஆமா. வெங்காயம் எல்லாம் சூப்பரா வேகணும். நல்லா வெந்துட்டு தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தோல் கருகி வர்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இதை வந்துட்டு உடனே மிக்சியில் போட்டு அரைக்க கூடாது. கொஞ்ச நேரம் வச்சு காய வைக்கணும். சூடோட அரைச்சா டேஸ்ட் வராது. அதனால கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு, ஆமா மிக்சியும் பழுதா போயிடும். கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைப்போம். ஓகே, பாருங்க மசாலா எப்படி வரப்போகுதுன்னு. எல்லாமே எண்ணெயில வதங்கினால வாசமா இருக்கு. ரொம்ப நைஸா போக கூடாது, பேஸ்ட் மாதிரி ஓரளவுக்கு மீடியமா ஒரு 90. இப்போ வந்து இந்த மசாலாவை இதுல வந்து அப்படியே ஊத்திரணும். ஓகே, அவ்வளோத்தையும் போட்டுறணுமா? ஆமாம். அப்ப இதான் இந்த மசாலா. ஆமாம் சகோ.
பாத்தீங்கன்னா இலங்கைக்கும் இந்தியாவுமே கூட வித்தியாசமான மசாலா கொண்டு பாருங்க. இது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்களுமே தமிழ்நாட்டு சாப்பாடு அப்படி சாப்பிடுக்கிறேன். நீங்களும் மிதண்டி பாருங்க. கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு திரும்ப விட போயினா இங்க காரசாரமா இருக்காது. காரசாரமா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதா இருக்கு, வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. ஆமா சகோ, அதே காரசாரமா வேணா தனியா வறுப்பாங்க, மசால் பொடி மட்டும் போட்டு தனியா வறுப்பாங்க. ஓகே, அது காரசாரமா இருக்கும். ஓகே, இது வந்துட்டு இப்போ ஒரு குடும்பத்துல நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னா குழம்பு, ஏன்னா இப்போ குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்கும்னு வைங்கவே, 10 பேருக்கு வந்து கறி வறுத்து சாப்பிட முடியாது. ஓகே, கறி வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா கறி ஜாஸ்தியா வேணும். இப்போ நம்ம 1/2 கிலோ தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். 1/2 கிலோவுக்கு வந்துட்டு இத்தனை பொருள் எல்லாம் போட்டு நம்ம பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து எத்தனை பேர் வேணும்னாலும் சாப்பிடலாம். அவ்வளவு கூட தான். கண்டிப்பா. திரும்பி சுத்தமா கழுவி பாருங்க. பார்க்கவே ஆசையா இருக்கு, நல்ல வாசம் வருது. இது உப்பு பார்த்துட்டு அவ்வளவுதான். உப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம இறக்கி சாப்பிட்டா சரி, அவ்வளவுதான். ஓகே, கொஞ்சம் கொதிக்க விட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்குனா சரி. ஓகே, அடுத்தது வந்துட்டு மீன் குழம்பு செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளா ஒரு மீன் குழம்பு. ஆமா, ரொம்ப ரிஸ்க் எல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா ஒரு மீன் குழம்பு. அதுக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா புளி தான் முக்கியமானது. மீன் செய்யணும் அப்படின்னாவே புளி தான். இப்ப நம்ம கிட்ட ஒரு 1 கிலோ மீனாட்டு இருக்கோ, அதுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கணும். புளி எடுத்துட்டு இத ஊற வைக்கணும். ஊற வைக்க போறோம். அடுத்தது கடுகு போடுவோம். ஓகே, அப்புறம் கருவேப்பிலை போடணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போடுறாங்க. அது முறையே இல்ல. முதல்ல கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் தான் வெங்காயம் போடணும். அப்படி போடணும், அப்பதான் டேஸ்ட் வரும் சகோ. அப்படியா? ஆமா, நிறைய பேர் கருவேப்பிலை கருகு அப்படிம்பாங்க. ஆனா இப்படி போட்டாதான் அந்த கருவேப்பிலை வந்துட்டு அந்த கருகும் அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட் வரும். கருவேப்பிலை. அடுத்தது வெங்காயம். தக்காளி இது முழுசாவெல்லாம் போட முடியாது சகோ, கட் பண்ணி தான் போடணும். ஓகே, அதுக்கு தான் இப்படி ஒன்று வச்சிருக்கிறோம். நொங்க வெட்டி போட்டு போட முடியாது. நங்க அப்படியே வெட்ட வேண்டியதான். ஏன் சார் இங்க இந்த தக்காளி பழம் கொஞ்சம் கலரா இருக்குது? கலர் இது மும்பை தக்காளி சச்சா, இது பெங்களூர் தக்காளி. மும்பை தக்காளின்னு சொல்றேன். பெங்களூர் தக்காளி என்ன போய் தாரீங்களோ? நான் யாழ்ப்பாணத்துல பரப்ப விலை குறைவே சகோ. ஆனா இது 1 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. அதான் சொல்றாங்க, 2 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனா இது உடம்பு கெடுதல் தான். கெடுதலோ? எந்த அளவுக்கு நல்லா செவப்பா இருக்கோ அந்த அளவுக்கு உடம்பு கெடுதல். ஆனா அதை பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. ஆமா, டேஸ்ட் நம்ம நாட்டு தக்காளி மாதிரி வராது சகோ. வராது. அது கொஞ்சம் கலர் குறைவா இருக்கு. ஆமா, இப்போ இது போட்டாச்சோ, அப்படியே வச்சுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுறணும். உப்பு போட்டுட்டாதான் கொஞ்சம் அது வேகிறது சரியா இருக்கும். அவ்வளவுதான், வேற இதுல எதுவுமே கிடையாது. ஓகே, வெங்காயம், மிளகா, தக்காளி, புளி தண்ணி, மீன் குழம்பு, அவ்வளவுதான். அடுத்தது பூண்டு. ஓகே, பூண்டு வந்துட்டு நல்லது. அப்புறம் அடுத்தது மிளகாய் போடணும். ஒரு 4-5 மிளகாய் போட்டா போதுமானது. அப்படியே எச்ச தேவையில்லை. ஒரு 5 மிளகாய். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, வேற எதுவுமே தேவையில்லை சார். வாசம் இருக்கு. சூப்பரா இருக்கும். அப்படிங்க பாருங்க நம்ம கறி குழம்பு எப்படி கொதிச்சுட்டு இருக்குதுன்ட்டு. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு, அதுவும் கோயம்புத்தூர், அதுவும் இனியவனின் கை பக்குவத்தில் ஆட்டிறைச்சி குழம்பு. ஆமா சகோ, இந்த ஒண்ணு இல்ல சகோ. நான் முதல்ல ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப சமைக்கிறப்போ ஒன்னொன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், ஃபோன் பண்ணி. அதுக்கப்புறமெல்லாம் பழகிருச்சு. அவ்வளவுதான். பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், அப்புறம் கொஞ்சம் மிளகு போட்டா கொஞ்சம் காருக்கும், அதனால மிளகு போட்டுறதுல இதெல்லாம் போட்டு, அப்புறம் வெங்காயம், மிளகா, தக்காளி இதெல்லாமே நார்மலா இருக்கக்கூடியது. இதெல்லாம் ஆட் பண்ணி அவ்வளவுதான் போட வேண்டியதான். அப்படிதான். நல்ல வாசம் வருதுண்ணா. சூப்பரா தாளிச்சு அந்த வாசமே. அந்த தக்காளி வந்துட்டு இப்படி கொட்டக்கூடாது, வேகலான்னு இப்படின்னு கொட்டுவாங்க. அப்படி கொட்டினீங்கன்னா டேஸ்டே வராது. அடுத்தது வந்துட்டு மீன் குழம்பு மசாலா போட்டாலும் போடலாம், போடாம இருந்தாலும் போடாம இருக்கலாம். நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரணும் அப்படின்னு மசாலா போடுறோம். இதே உங்களுக்கு மசாலா கிடைக்கல அப்படின்னா நீங்க மசாலா போடவே தேவையில்லை. நல்ல ஒரு வாசம் வருது. ஆமா சொல்லுவோம். புளி கரைச்சு அந்த தண்ணியை வடிச்சு விட்டோம்னா சரி.
இனியும் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப களைச்சு போனார். கலைக்கவே இல்லை சகோ. அப்படி பார்த்தா டெய்லி சமைக்கிறவங்க என்ன ஆவாங்க? அதுதான் நம்ம இதுக்கே கலைச்சா டெய்லி சமைக்கிற நம்ம அம்மா என்ன ஆவாங்க? வீட்டில் இருக்கிற மனைவி என்ன ஆவாங்க? செஞ்சு பார்க்கணும், அப்போதானே அதில் இருக்கக்கூடியதெல்லாம் தெரியும். அப்படியே கொதிக்குது பாருங்க, அவ்வளோதான். இந்த சமயத்திலே போட்டுருணும், ரொம்ப கொதிக்க கூடாது. ஓகே, இப்போ மீன் போட போகிறோம். மீன் போட போகிறோம். இந்த மீனில் பெரிய முள் இல்லை என்னண்ணா? இல்லை சகோ. அதே மாதிரி வந்துட்டு இப்போ மட்டும்தான் நீங்கள் கிளறணும் இந்த மீனை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கிளறிட்டீங்கன்னா மீன் வசன்னு போயிடும். வசன்னு போறது அப்படின்னா கரைஞ்சு போயிடும். அதனால போட்ட உடனே தான் நீங்க கிளறது இந்த மாதிரி பண்ற மாதிரி தான் பண்ணிடணும். அவ்வளவுதான். ஆமா, உடனே அவ்வளவுதான் முடிஞ்சது. நீங்க உப்பு பார்த்து இறக்க வேண்டியதுதான். வந்துட்டு மீன் குழம்பும் செஞ்சாச்சு. இங்க பாருங்க மீன் தலை. சாப்பிடுங்கோ. பார்க்கவே ஆசையாக இருக்கு. நல்லா இருக்கு, சாப்பிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு நம்ம கறி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டையும் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தவகரன் தான் சொல்லணும். ஏன்னா நான் சமைச்சு நானே சாப்பிட்டு சொல்றது பெரிய விஷயம் இல்லை, அவர் சொல்லட்டும். சரிங்களா? ஓகே. எப்படி வந்திருக்கு? பிரியாணி சோறு மாதிரி வந்திருக்கு. ஆமாம் சகோ, கொஞ்சம் எச்சா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அரிசி நம்மளுக்கு பத்தாதுன்னு நினைச்சு எச்சா போட்டாங்க போல. அப்படியோ? இருக்கு. இஜித் அரிசி ஒரு நல்ல அரிசி என்ன? ஆமா சகோ, இது ஆனா இது நார்மல் அரிசி தானே பார்க்க? கண்டிப்பா நார்மல் அரிசி தான். ஆனா பிரியாணி அரிசி பாஸ்மதி எல்லாம் நார்மல் அரிசி நார்மல் அரிசி தான். அடுத்தது சகோவுக்கு வந்துட்டு குழம்பு. ஓகே, கொழுப்போட கறியோடவும் குழம்பு. நான் இதைத்தான் சாப்பிட்டு பார்க்க ஆர்வமாக இருக்கிறேன் ரொம்ப. பாருங்க, இது வித்தியாசமான ஒரு இறைச்சி குழம்பு, ஆட்டிறைச்சி குழம்பு. அது மண்ணா ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சபடியா சாப்பிடணும் கூட ரொம்ப ஆர்வமாக இருக்கு. சாப்பிடுங்க. ஓகே, எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் சகோ. மீன் பிடிக்குமா? ஓகே, அதனால ஆட்டிறைச்சி குழம்பு. பாருங்க, தேங்காய் பாலை விடையில எப்படி அந்த கட்டியா இருக்குண்டு. ஆமாம். இனியும் வேண்டாண்டா கைப்பக்குவத்தில் செஞ்ச கரை குழம்பு தான் சாப்பிடுவோம். ஆட்டிறைச்சி குழம்பு எங்கட இலங்கை முறைப்படி இல்லாமல் கொஞ்சம் தெரியும், தமிழ்நாட்டு முறைப்படி, அதுவும் கோயம்புத்தூர் முறைப்படி இனியோட நாட்ட கை முறைப்படி செஞ்ச ஒரு குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஓகே, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லிருங்க, எப்படி இருந்தாலும் சொல்லிருங்க. ஓகே, நல்லா இருக்கண்ணா. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு சகோ, சுமையா இருக்கு. எங்கட இந்த மசாலா மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. இப்படி முதல் தடவை வேண்டிக்கு தான் சாப்பிட்றேன்னா. அந்த ஆட்டிறைச்சின் டேஸ்ட் அப்படியே ஆட்டிறைச்சி இந்த ஏனண்டா எங்கட இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி மசாலா அது எழுத போடுறபடியே அந்த டேஸ்ட் தெரியுது. இதுல ஆட்டிறைச்சின் டேஸ்ட் அப்படியே கறியில் இறங்கி வருது. ஆமா சகோ, இஞ்சி போட்டும் வறுப்பாங்க. இஞ்சி பூண்டு போட்டு வறுக்கிறதா தனியாக வறுப்பாங்க. அது பேர் வறுவல், கறி வறுவல். சுட சுட சாப்பிடுங்க. இறைச்சியெல்லாம் பாருங்க, இந்த மசாலாவில் அவிஞ்சு நல்லா டேஸ்டாக இருக்கும் சார். நான் சோறும் சுடுவேண்ணா ரொம்ப. கமுத்துட்டாரே. சூப்பர். இந்த ஆட்டிறைச்சின் சுவையே தனியா இந்த உணரக்கூடியமா இருக்கு. இன்னொன்று சகோ, ரொம்ப நேரம் கொதிக்கணும். ஏன்னா மசாலா ஊற்றுனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிச்சதில்ல, அதுதான் டேஸ்ட்டே வரும். பார்த்தீங்களா இனியவன் நான் எப்படி சாப்பிட்றேன்டா, அந்த கைதி படத்தில் கார்த்தி சாப்பிடுவேன் அதே மாதிரி பாருங்க. அரைவாசி முடிஞ்சுது. சகோ நல்ல பசி இல்லை சகோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறபடியா என்ன சாப்பிட்ற? எங்கள் அம்மா செஞ்சு இன்னும் சூப்பராக இருக்கும். ஒய்ஃப் செஞ்சாலும் நல்லா இருக்கும். ஒய்ஃபா அம்மானு வர பார்த்தீங்கன்னா அம்மா செய்கிறது தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா பின்னாடி இருக்காங்க. அப்படியோ? அதோடய அம்மா அம்மா சாப்பாடு நல்லா இருக்கும்.
ஒய்ஃப் வர்றப்போ ஒய்ஃப் சாப்பாடு நல்லா இருக்கும். யார் பக்கத்தில் நிற்கிறோமோ அவங்க சாப்பாடு நல்லா இருக்கும். அதான உலக நீதி ஐயா, இல்லாட்டி சோறு கிடைக்காத ஐயா. செம்மையாக இருக்கு. என்ன அப்பதான் பிரச்சனை வராமல் இருக்கும். அப்படியா? ஒய்ஃப் கிட்ட போய் எங்க அம்மா சோறு செம்மையா இருக்கு, நீ என்ன சோறாக்கி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? அதே மாதிரி அம்மா கிட்ட போய் நீ என்னமா சோறாக்கிற, என் பொண்டாடி சோத்தை தின்னுவாரு, எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதனால கேட்டா என் பொண்டாடி கொஞ்சம் நல்லா இருக்குவாமான்னு சொல்லிடுவேன். என் ஒய்ஃப் கிட்ட எங்க அம்மா செம்மையாக்குன்னு சொல்லிடுவேன். ஸோ 2 சைடுமே பாதகம் இல்லாம முடிஞ்சிடும். இந்த வீட்லயும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், அந்த வீட்லயும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த புத்தியை தான் எல்லாரும் ஏற்படுத்துங்க. தான் நாங்கள் மீன் சாப்பிட போகிறோம். அண்ணா பார்த்தீங்கன்னா பிளேட்டை காலி பண்ணிட்டாரு. அவ்வளவுதானே, மீன் ரிவ்யூ தவகரன் தான் கொடுக்கணும். இருக்கிற ரிவ்யூ அப்படியே சொல்லணும். சரி, குழம்பு ஒரு பீஸ் காணும். சின்ன பீஸ், ஒரு வால் பீஸ். ஓகே, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது நல்லா சொன்னாலும் பரவாயில்ல, குறைகள் சொன்னாலும் பரவாயில்ல. அண்ணா செம்மையாக இருக்கேன். நான் இதுக்கான சொல்லல, இந்த புளிப்பு அதெல்லாம் புளிப்பு பால் விடாத தன்மை இந்த டேஸ்ட் வந்து காட்டுதுன்னு இல்லை. இந்த மேம் உனக்கு மீன் இந்த அவ்வளோதான் முடிச்சுது. இந்த எட்டு உள்ள வச்சிரு. அண்ணாண்ட இந்த டேஸ்ட்டுக்கு என்ன காரணம்டா, பால் விடாது, அதே மாதிரி இந்த புளியில் அவிய விட்டது நல்ல டேஸ்ட்டாக கிடக்கு. புளி மற்ற நன்னீர் மீன் டேஸ்ட் ஒன்றுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. ஏன்னா இங்கே நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறீங்களோ? அது அப்படியே பழக்கம் இல்லை சகோ. ஏன் தேங்காய் பால் சேர்த்தா? தேங்காய் பால் எப்போ சேர்த்துவாங்க அப்படின்னா, இப்போ நிறையா வீட்டுக்கு திடீர்னு ஒரு நிறைய கூட்டம் வந்துட்டாங்கன்னா வைங்கவே, இப்போ ஒரு சிக்கன் 1 கிலோ எடுக்கிறாங்கன்னா திடீர்னு நிறைய ஒரு 10-12 பேர் 13 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவாங்க. அப்போ அது வந்துட்டு கிரேவி மாதிரி ஆயிக்கும்ல குழம்பு. அப்போ அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேர் கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துக்கு தேங்காய் சேர்த்துவாங்க. மற்றபடி தேங்காயும் எல்லா உணவுலையும் சேர்த்துவாங்க சகோ, ஆனால் பெரும்பான்மையாக கம்மியாக சேர்த்துவாங்க. இப்போ ஆட்டுக்கறி குழம்புக்கே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துவாங்க. மீனுக்கு வந்து தேங்காய் போட மாட்டாங்க. தேங்காய் ஊற்றுறது அந்த மாதிரி தேங்காய் பால் அந்த மாதிரி இல்லை இந்த ஏரியாவில். அப்புறம் அவ்வளோதான். மற்றபடி தேங்காய் எல்லாத்துலேயும் தேங்காய் இருக்கும். தேங்காய் சட்னி அப்புறம் மற்ற எல்லாத்துலேயும் தேங்காய் போடுவாங்க. இருந்தாலும் நானே காணொலி ஆதாரத்தை கொடுக்க கூடாதுல்ல சகோ. என்னம்மா சுத்தி வேற பாத்தீங்கன்னா கடும் மழை பெய்யுது. பாருங்க என்ன மழை பெய்யுதுண்டு. சாப்பிட்டு கொண்டு இருக்கவே நல்ல மழை பெய்ய தொடங்கிட்டு பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டிலே நான் சென்னையில இருந்து வரைக்கும் கடுமையான மழையாட்டம் இருந்தது. இப்ப கோயம்புத்தூர்லயும் கடுமையான மழை தொடங்கிட்டு இந்த சாப்பாடை பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இனியும் வேணாக்க ரொம்ப நன்றி.